வந்து என் தம்பி அப்படி பேசியிருப்பாரு. எல்லாமே வந்து விஜய் வந்து புரட்சிகரமாக நடிக்கிறாரு அப்படின்னு படம் ஃபுல்லாக. இப்போ வந்து அவர் நடிக்கிற படம் வந்து எதுவுமே சரியில்லை, அவர் நடிக்கவே தெரில அதுமாதிரி பேசுகிறார். அஜித்தை பற்றி தப்பாக பேசியிருக்காரு. அஜித்தை வந்து நடிக்கவே தெரியாது, அவர் நடிகனே கிடையாது, ஃபஸ்ட்டு நடிப்பு கற்றுனுவாங்கன்னு இப்போ சொல்கிறாரு. அஜித் தான் நடிகன், விஜய்லாம் ஒன்றுமே இல்லை, அவர் கால் கீழே அப்படின்னு. அது அவர் மாற்றி மாற்றி பேசுதான் வேலை அவருக்கு. சப்போர்ட் வந்து சாட்டைன்ற ஒரு சேட்டை பண்ணுறான். அவருக்கு நிறைய நெகட்டிவிட்டி இருக்குது. பார்த்து இருக்க சொல்லுங்கள், சேஃபாக இருக்க சொல்லுங்கள், வீட்லேயே இருக்க சொல்லுங்கள். ஏன்னா வெள்ளம் வந்தால் ஆனால் பசங்க கொதிக்கிறாங்க சாட்டை மேலே. சரிங்களா? ஸ்ட்ராட்டஜி இல்லை ஜி, அது வேட்டேஜி அவருக்கு இருக்கு, சரியான வேட்டை இருக்கு. இல்லை ப்ரோ, அவர் பேசுறதுல ஒரு உண்மைத்தன்மை கிடையாது. அவர் போய் அவர் தெரியல, வீடியோ பார்த்து தெரியும் உங்களுக்கு, மாறி மாறி சீமானம் அதை உண்மைத்தன்மை கிடையாது. எப்போ எப்படி மாறுவானே தெரியாது அவங்க, அதான் விஷயமே. இவர்கிட்ட இருக்குனாரா, நம்ம திரும்ப வேணா பேசினாரு இதுமாரி பிஜேபி டிஎம்கே மிரட்டி தான் வந்து இவர் திருமாவளவன் பேசியிருந்தாரு. இப்போ நான் சொல்கிறேன், திருமாவளவன் வந்து அவர் அதெல்லாம் பேச மாட்டார், போயிட மாட்டார் அப்படின்னு பேசுகிறேன். மாற்றி மாற்றி அப்புறம் பேசுவாங்க. ஒரு மொத்தமாக ஒரு ஆள் வந்து விஜய் எதிர்க்கணும், அது மட்டும் தான் வேலை. ஆமாம், அதுதான், அது இருக்க தான் வேலை. அதான் அவங்க இப்போ பண்ணுறாங்க, அஜெண்டாவே அதுதான். யார் என்ன பண்ணாலும் தளபதிக்கு ஓட்டு கன்ஃபார்ம். 2026 சட்டமன்ற தேர்தலில் வின்னாக போகிறாரு. 234 தொகுதியிலையும் வின்னாக போகிறாங்க. மற்ற கட்சி பார்த்துட்டே இருக்க போகிறாங்க. இதுக்கு சாட்சியே இந்த இஸ்லாமியர்கள் தான். இஸ்லாமிய பெண்கள் எத்தனை பேர் வந்தாங்கன்னு பார்த்தீங்களா? எந்த கட்சிகள்னாச்சும் இஸ்லாமிய பெண்கள் எத்தனை பேர் வந்திருக்காங்களா? இத்தனை இஸ்லாமிய பெண்கள் அரேஞ்ச் பண்ணி அந்த ஸ்க்ரீன் போட்டு எல்லாரையும் பத்திரமா வச்சுருந்தாங்க. அந்த மாதிரி கட்சி எங்கேனாச்சும் பார்த்துருக்கீங்களா? இஸ்லாமியர்களுக்கு பர்தா போட்டு அது பர்தாவில் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி யாருமே பார்த்துடாத மாதிரி, ஆண்கள் பார்த்துடாத மாதிரி இந்த டிவிகே கட்சி ப்ராப்பராக வச்சுருக்குது. அப்போது ஆட்சிக்கு வந்தால் எப்படி இருப்பாங்க நீங்களே யோசிங்க மக்களே. இந்த டிவியில் பார்க்குறவங்க எல்லாரும் யோசிங்க, யார் வந்தால் நல்லாயிருக்கும், யார் வந்தால் எந்த குழந்தைங்க நல்லாயிருக்கும். இந்த டிஎம்கே ஆட்சியை நம்ம எதுக்குறோம், 200 ருபீஸை தூக்கி எறிகிறோம் அந்த 200 ருபீஸ்க்காக. அதுக்கு சாட்சியே இந்த இஃப்தார் மீட்டிங் தான். அவர் தனியாக நிற்கிறாரு, அவர் நாங்கள் யாரையுமே சேர்க்கல, ஒன்றும் சேர்க்கலன்னு தான் சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. அவருக்கு இன்னமும் மக்களுடைய ஆதரவு இருக்குது. ஸோ அது விமர்சனங்களை நாங்கள் ஒரு பொருட்டாக எடுத்துக்கிறதில்ல. இப்போது ரீசெண்டாக சீமான், சாட்டை திருமுருகன் அவங்கெல்லாம் வந்து பேசுகிறது எதுவுமே நாங்கள் வந்து ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கிறதில்ல. ஒரு ஆள் வளர்றான் அப்படின்னா அவனுக்கு விமர்சனம் இருக்கும், சரிங்களா? ஸோ விமர்சனம் இருந்துச்சு அப்படின்னா தான் அது ஒரு கட்சி. ஸோ இதில் எப்படி ப்ரோ சிங்கம் தனியாக தெரியும், சிங்கம் சிங்கிளான தானே தனியாக தெரியும். ஸோ மற்ற கட்சிகள், மற்ற பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஜாதி மத அடிப்படையில் வந்து வாக்குகளை பிரிச்சுட்டு இருக்காங்க. ஸோ நம்ம தளபதி வந்து இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் எல்லாமே வந்து சமம், எல்லா ஓட்டுகளும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி அதுக்காக போராடிட்டு இருக்காரு. அதனால தான் அவரை வந்து அவர் வந்து தனியாக, மற்ற பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லாம் அவர் தனியாக வச்சுருக்காங்க. அவர் வந்து தனியாக நின்னாலும் சிங்கம் சிங்கிளாக தான் வரும்ன்ற மாதிரி அவர் இந்த 2026 சிஎம்மாக வந்து நிற்பார், ஜெயிப்பார். தமிழக மக்களை ஆட்சி செய்வார், தமிழக மக்களுக்கு நல்லதை செய்வார். யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து அவருக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் பேரண்ட்ஸ் வந்து இப்போது பார்த்தீங்கன்னா விஜய் தான் போடணும், விஜய்க்கு தான் நம்ம ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா வந்து எங்களையெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எல்லார் வீட்லேயும் எல்லா அம்மா அப்பாக்கள் வந்து விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க. இருக்கிற மக்களை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி 2026 வந்து விஜய் தான் வந்து நிற்பார். ஏன் புதுசாக ஒரு ஆளை தான் நம்ம வளர விட்டு பார்ப்போமே. ஒரு ஆள் வளர்ந்தால் தான் நமக்கு எப்படின்றது அவங்கள பற்றி நமக்கு தெரியும். ஸோ ஒரு இடத்துல நம்ம அவங்கள வச்சு தலைவனாக வச்சு பார்த்தா தான் நம்ம அவர் என்ன பண்ணுறாரு, நாட்டுக்கு நல்லது பண்ணுறாரா இல்லை கெட்டது பண்ணுறாரான்னு தெரியும். நான் வந்து ஒரு தளபதி ரசிகனாக பேசலை, அவருக்கு நான் ஒரு தொண்டனாக பேசிகிட்டு இருக்கேன். ஸோ ஒரு தலைவனை வளர விட்டு பார்க்கணும். பார்த்ததுக்கப்புறம் தான் அவர் நல்லது பண்ணுறாரா இல்லை கெட்டது பண்ணுறாரா இல்லை நாட்டை சுரண்டுறாரா அப்படின்றது தெரியும். இதுக்கு முன்னாடி இருக்கிற கட்சிகளெல்லாம் நம்ம பார்த்துருப்போம், எவ்வளோ நாட்டை சுரண்டுறாங்க, போய் பேசுகிறாங்க அப்படின்றது நமக்கு கண் கூட தெரியுது. சரி, புதுசாக ஒருத்தவனை தான் வளர விட்டு பார்ப்போமே, அவன் நாட்டுக்கு என்ன தான் பண்ணுறான் அப்படின்றத அவனை வந்து ஒரு இடத்துல வச்சதுக்கப்புறம் நமக்கு தெரியும். அதுக்கு மக்களுடைய ஆதரவு கண்டிப்பாக இருக்கும். ஸோ நாங்கள் அந்த இடத்துல ஒரு தலைவனாக வச்சதுக்கப்புறம் அவர் நாட்டுக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்றத நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு நெருக்கடி வந்து ரொம்பவே கொடுக்குறாங்க. இப்போ அவரோட படம் ரிலீஸாக இருக்கட்டும், இப்போ வந்து கட்சி வந்து கட்சியிலேருந்து விமர்சனம் பண்ணுறாங்க. அவர் வந்து இப்போ மாநாடு நடத்தினார். அவர் கரெக்டான ஒரு இடத்த வந்து அவருக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்காம கம்மியான இடத்த கொடுத்து உயிர் பலி ஆயிடுச்சின்னு சொல்லி சிபிசிஐடி வச்சு அவருக்கு ரொம்பவே ப்ரெஷர் கொடுக்குறாங்க. அந்த ப்ரெஷர்லாம் அவர் தகர்த்து எறிஞ்சி அவர் மேலே வந்து இப்படி நிற்கிறாருன்னா அது காரணம் வந்து அவர் கூட இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸான பொலிட்டிஷியன்ஸ் தான் காரணம்.
ஸோ இப்போ பார்த்தீங்க செங்கோட்டையன் வந்து கூட அவர் கூட இப்போ ஜாயின் பண்ணார். அந்த எக்ஸ்பீரியன்ஸில் அவர் கற்றுப்பார், கற்றுக்கிட்டு சிஎம்மாக ஜெயிப்பார். நிறைய பேர் சொல்கிறாங்க இவர் சிஎம்மாக எப்படி வருவார், ஒரு எம்எல்ஏவே இல்லை, ஒரு கவுன்சிலராகவே இல்லை, இவர் எப்படி வந்து சிஎம்மாக வரலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து விமர்சனத்தை வைக்கிறாங்க. பட் வந்து இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்டான பொலிட்டிஷியன்ஸை அவர் கூட வச்சிருக்கிறதுனால அவர் கண்டிப்பாக வந்து தமிழகத்துக்கு வந்து நல்லது தான் பண்ணுவார், மக்களுக்கு நல்லது தான் பண்ணுவார். 2026 அவர் மட்டும்தான் வருவார். இருந்துச்சு, விருந்தும் சரி உபசரிப்பும் சரி எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு. என்னென்னா பேரிச்சம்பழம், தண்ணி, சமோசா, கஞ்சி, நோம்பு கஞ்சி, அதுக்கப்புறம் வந்து மாசா, ஸ்லைஸ், அந்த மாதிரி கூல்ட்ரிங்க் ஐட்டம் எல்லாமே இருந்துச்சு. அது முடிஞ்சு ஒரு 1 hour கழித்து மறுபடியும் வந்து சாப்பாடும் இருந்துச்சு. அந்த சாப்பாடுலேயும் வந்து வெஜ்ஜும் இருந்துச்சு, நான்வெஜ்ஜும் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, எல்லாமே தரமாக இருந்துச்சு. முஸ்லீமோட ஆதரவுலாம் தளபதிக்கு எந்த அளவுக்கு? கண்டிப்பாக இருக்குது. 99.9% கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா வந்து அவர் வந்து மக்களுக்காக மட்டும்தான் நிற்கிறாரு. அப்போ அவரை நிற்கும்போது நம்ம ஆதரவு கொடுக்காம வேறு யார் ஆதரவு கொடுப்பா? இந்த மதம் அந்த மதம், ஹிந்து, கிறிஸ்டின், முஸ்லீம்ன்ற மதத்தை தாண்டி அவர் மக்கள்ன்ற ஒரு பொதுவாக ஒரு விஷயத்தை தான் வந்து அவர் நம்புகிறாரு. அதனால் நம்ம மக்கள்லாம் ஒன்று சேர்ந்து அவரை கண்டிப்பாக வந்து உயர்த்தணும், சிஎம் பதவியில் உட்கார வைக்கணும். அவர் வாங்குகிற சம்பளத்துக்கு அவர் கால் மேட்டை கால் போட்டு 7 தலைமுறை உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். ஆனால் அவர் அதெல்லாம் உதறி தள்ளிட்டு எப்படி அவர் சொன்ன மாதிரி அவருடைய கெரியரின் உச்சம் அதை விட்டுட்டு அவர் நம்மளுக்காக வராரு. அந்த உச்சத்தை விட்டுட்டு வரும்போது இதில் நம்ம அவரோட இந்த அரசியலில் அவருடைய உச்சமான சிஎம் பதவியில் உட்கார வைக்கணும். இந்த உச்சம் விட்டால் அடுத்த உச்சம் சிஎம் பதவி தான். நிறைய விமர்சனம்லாம் வருது, சாட்டை ரொம்ப விமர்சனம். அதெல்லாம் எப்படி? அதான் அவரே வந்து முதல்ல வந்து என்ன சொன்னார், தம்பின்னு சொன்னார். என் தம்பி வந்தால் நான் ஆதரவு கொடுப்பேன், ஆறுதல் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார். இப்போ அவரை பற்றி பேசுகிறாரு. இதுலேருந்தே புரியலையா அவர் வந்து அவர் சுயநலத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் தளபதி டைரெக்டாக வந்து எந்த ஒரு கட்சியும் நேரடியாக விமர்சனம் பண்ணதில்லை. ஆனால் பண்ணும்போது அவர் என்ன சொன்னார்னா அவருக்கு தைரியம் இல்லை, சொல்கிறதில்ல அப்படின்னு சொல்லும்போது தான் அவர் வெளிப்படையாக அவருடைய ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லிட்டு இருந்தார். அது வரைக்கும் அவர் யார் மனசையும் கஷ்டப்படுத்தலை. சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தார். இப்போ அவர் வந்து கஷ்டப்படுத்தும் போது அவர் டைரெக்டாக வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டார். அப்போ கூட அவர் சீமானை பற்றிலாம் சொல்லலை. 2 கட்சிக்கு நடுவில் தான் போட்டி. ஒன்று டிவிகே, இன்னொன்று டிஎம்கே. அதுலேருந்தே புரியலையா அவர் வந்து சீமான் கட்சியெல்லாம் ஒரு கட்சியாகவே பார்க்கறதில்ல, ஒரு கன்சிடர் பண்ணுறது இல்லை. சீமான் அவர் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா பசங்களையும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவர் பசங்களை பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் ப்ரைவேட்டில் படிச்சுங்க. அது எப்படிக்கா பார்க்குறீங்க? அதுதான் அவரோட பசங்க மட்டும் நாட்டிலேருந்து முன்னேறி பகுத்தறிவோடு இருக்கணும். மற்ற பசங்களாம் வந்து ஒன்றுமே இல்லாமல் அவர் சொல்கிறது மட்டுமே கேட்டுட்டு அவர் சொல்கிறது மட்டுமே உண்மைன்னு நம்பிட்டு இருக்கணும். அவர் எடுத்த படத்திலே பள்ளிக்கூடம்னு ஆரம்பித்து அது கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் காமிச்சார். ஆனால் அவரோட பசங்களை மட்டும் வெளிநாட்டில் படிக்க வைக்கிறாரு. ஏங்க பணம் இருக்கிற எல்லாருமே நம்ம நாட்டில் எடுத்துக்கிட்டா கூட யாருமே வந்து இதில் படிக்க வைக்கிறதே இல்லை கவர்மெண்ட் ஸ்கூலில். கவர்மெண்ட் ஸ்கூலுன்றது எப்போ தரம் உயரும்னா அதுக்கான கல்வி, அதுக்கான எதெல்லாம் மெட்ரிகுலேஷனில் இருக்கோ அதெல்லாம் வந்து நடைமுறைக்கு வந்து உண்மையிலே சமச்சீரான கல்வி வந்தால் மட்டும்தான் அது வந்து உயரும். அப்போ தான் தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து உயரும். அப்போ தான் பசங்களும் சேருவாங்க. நெக்ஸ்ட்டு எடுத்த உடனே என்ன சொல்ல வர்றாருன்னா உமன் சேஃப்டி ரொம்ப பெரிய விஷயம். அது அந்த விமென்ஸ் டே அன்றைக்கி சொன்ன அந்த லிஸ்ட்டு அது வந்து யாராலையும் இமேஜினே பண்ண முடியாது. அந்த ஒரு புது தலைவர் வராருன்னா இருக்கிறதே சொல்லலாம். இப்போ அவர் ஈஸியாக சொன்னார் 2500 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லி. ஓசின்னு சொல்ல, சேவை மக்களுக்காக யூஸ் பண்ணுற விஷயம், பொருட்கள் வாங்குறதுக்காகன்னு சொன்னாங்க. ஓசி பற்றி கொடுக்குறோம், ஃப்ரீயாக கொடுக்குறோம், இலவசம்னு சொல்ல, அதை வந்து யூஸ் படுத்துறதுக்காக மக்களுக்கு கொடுக்குற நிதின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. சேஃப்டி விகாரமாக இருக்கட்டும், எல்லா ப்ரிகாஷன்ஸ் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. இப்போது நமக்கு பாய்ஸ்க்கு எடுத்த வரையும் ஒரு சேஃப்டி இல்லைனா கூட தமிழ்நாடுன்னு பொறுத்த வரையும் விமன் சேஃப்டி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. டெய்லி ரேப் கேசஸ் வந்துட்டு தான் இருக்குது. அதெல்லாம் வந்து கொஞ்சம் தவிர்த்துக்காக நிச்சயமாக தளபதி வரணும்னு நினைக்கிறேன். இலவசத்தை அறிவிச்சோன்னே நிறைய விமர்சனம்லாம் வந்துச்சு. அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இப்போ இலவசம் கொடுத்து மட்டும் ஒரு இது பண்ண முடியும், மக்களோட தரத்தை வந்து உயர்த்தணும். சீமானாலும் ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க. எப்படி பார்க்குறீங்க? அவர் எப்போது சாக்கடிச்சா நம்மளை தான் போட்டு அடிக்கிறாரு. ஆனால் அவர் ஏன் ஏடிஎம்கேயும் டிஎம்கேயும் சாக்கு போக மாட்டேங்கிறாருன்னு தெரில.
அவர் அதே மாதிரி தொடர்ச்சி அவங்களையும் தானே விமர்சனம் பண்ணி இல்லையே நீங்கள் வீடியோ எடுத்து பாருங்கள் ஜஸ்ட் நான் சொல்கிற போகிறேன் எல்லா வீடியோவுமே விஜயை பார்த்து ஃபோக்கஸ் பண்ணி தான் அடிக்கிறாரு தேவையில்ல எல்லாமே அடிங்க நீங்கள் எல்லாருக்கும் போகிறீங்க 70 அடிங்க இல்லைனா 25 4 கட்சி அடிங்க 3 கட்சி அடிங்க 25 உங்களுக்கு நாம அடிச்சிடறோம் அதை ஃபுல் பண்ணிப்பாங்க பட் அந்த 75% 25 மாற்றுங்க எல்லா 75 விஜய் சார் மேலே அடிச்சுட்டு 25 எடுத்துகிட்டு 10 அவர் 5 அதுவும் அவர் என்ன பெட்டி வாங்குறாருன்னு நமக்கு தெரில பட் அவரோட முழு ஃபோக்கஸ் நம்மக்கிட்டே இருக்குது அரசியல் ரீதியாக அவர் என்ன பண்ணணும்னு பார்த்தாருன்னா அவர் கட்சியும் நம்மளை மாதிரி முன்னேறும்னு நினைக்கிறேன். இது ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு சொல்கிறாரு அவர் டிவிக்கு வந்து விமர்சனம் பண்ணுறது. ஆமாம் அதுதான் சொல்ல வரேன் அவர் வந்து ஸ்ட்ராட்டஜியாக வச்சிட்ருக்காரு அந்த விஜயை ட்ரோல் பண்ணால் விஜய் இப்போது ஐ திங்க் அவர் தற்கூரின்னு சொல்கிற அந்த வேர்டை வந்து இப்போது யூஸ் பண்ணுறதில்ல ஏன்னா நம்ம தலைவர் அந்த டைமில் ஒரு அவருக்கு இன்டைரக்டாக பதில் சொன்னதை விட அதை அப்படியே லாக் பண்ணிட்டாரு. விஜய் சாரே சொல்லிட்டாரு நம்ம கிரவுண்டில் இருக்கிறவங்க கூட ஃபைட் பண்ணணும் ஃபைனல்ஸ் யார்கிட்ட இருக்கோ அவங்க கூட விளையாடணும் சும்மா ஃபைனல்ஸில் தோட்டு போனவங்ககிட்ட விளையாடி இன்னும் பிரயோஜனம் இல்லை நல்ல ஒரு ஸ்ட்ராங் பிளேயரை பிடிச்சிருக்கோம் அடித்து நோக்கலான்னு சொல்லி பார்க்கலாம். விஜய் கூட வந்து யாருமே கூட்டணி வர விஜய் வந்து தனித்து விடப்பட்டிருக்காருன்னு சொல்லுவாங்க. அப்படியே தனித்து விடப்பட்டாருன்னா அவர் அரசியலாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு சொல்லலாம் பட் அவர் ஹியூமனிட்டியாக ஜெயிக்க வைக்கணும் ஹியூமனிட்டியாக வந்து ஒரு பொசிஷனை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் மேட்டர் இல்லை ப்ரோ சேவை லீடர் ஒரு மக்களை கூப்பிட்டு போகிற லீடர் தான் வேணும் தவிர பாஸ் மாதிரி வேணாம். கூட்டணி வரலையே அது ஃபீலிங்ஸ்லாம் ஒன்றும் அது பரவாயில்ல ப்ரோ கூட்டணி வந்தால் தேவையில்லை அவருக்கு இருக்கிற மக்கள் செல்வாக்கு வரவங்களும் இருக்காங்க வீட்டில் உக்காந்துட்டும் இருக்கிறாங்க எல்லாம் சின்ன சுத்தமான ஆட்சி தரேன்னு சொல்லிட்டாரு அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட யாரும் கூட்டணி வைக்கல அதாவது ஊழல் பண்ணுறவங்க இடத்துல போனால் தான் அதுக்குண்டான வந்து அவங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும் அதனால் வந்து அவங்கெல்லாம் வந்து அங்கே தான் நாடுவாங்களே தவிர விஜய் கிட்ட வந்து அவங்க வர விரும்பலை. ஏன்னா காசு தான் எல்லாமே காசு டப்பா காசு சேர்க்கறதுக்கு காசு எங்கே கிடைக்குமோ இப்போ சில பேர் பார்த்தோன்னா பொசிஷன் இப்போது ஒரு வருத்தம் என்னென்னா நம்ம சார் வந்து விஜயகாந்த் சார் வந்து எதிர்த்த கட்சி அவங்க போய் அவங்ககிட்ட சேர்ந்துட்ருக்காங்க ஏன்னா அவங்க பையனுக்கு எம்பி சீட் கொடுக்குறாங்க அந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னு சொல்லி அவங்களுக்காக போகிறாங்க பட் அவரோட அப்பா என்ன பண்ணார் என்ன சப்போர்ட்டுக்காக வந்தாருன்னு சொல்லி ஒரு இது நாலேஜ் இருக்கணும்ல அப்போது ஒருத்தங்க இவ்வளோ வருஷமாக போராடாத ஒரு டுப்புன்னு போட்டு எல்லாம் முடிச்சு விட்டாங்க. எங்கள் தளபதி வந்து அனைத்து மதத்திற்குமான தலைவர் ஓகேங்களா இப்போது டிஎம்கே எடுத்துக்கோங்க ஒரு விநாயகர் சதுர்த்திக்கோ ஒரு தீபாவளிக்கோ ஒரு பொங்கலுக்கோ வாழ்த்து சொல்ல மாட்டார் ஆனால் எங்கள் தளபதி அப்படி கிடையாது. நிறைய பேர் கேள்வி கேட்குறீங்க இவர் வந்து இஸ்லாமிய சமூகத்துக்கும் கிறிஸ்துவருக்கும் மட்டும்தான் இந்த மாதிரி நிகழ்ச்சி நடைபெறும் எங்கள் தளபதி எல்லா நிகழ்ச்சியுமே வாழ்த்து சொல்லியிருக்காரு. எங்கள் தளபதி வந்து அனைத்து மதத்திற்குமான தலைவர் சமூக தலைவர் உண்மையிலேயே எங்கள் தளபதி தான். அரசியலுக்கு முன்னாடியே அவர் நிறைய நலத்திட்ட உதவிகளும் பண்ணியிருக்காரு கல்வி விருது விழாவும் பண்ணியிருக்காரு எல்லாமே உதவி செஞ்சுருக்காரு அது நியூஸ்லேயும் வந்திருக்கு நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு எல்லா எவிடன்ஸும் இருந்துமே இவங்க இது மாதிரி பேசுகிறது வந்து உண்மைக்கு புறமானது அது மாதிரிலாம் எதுவும் கிடையாது அவர் முன்னே பண்ணிட்டு தான் இருக்கார். நிறைய விமர்சனங்கள் அதெல்லாம் எப்படி நான் பார்க்குறீங்க அரசியலில் விமர்சனம் வரதான் செய்யும் விமர்சனம் வரணும்னா அது அரசியலே கிடையாது ஆனால் அது கரெக்டாக இருக்கணும் தேவையில்லாத விமர்சனங்களுக்கு வந்து எங்கள் தலைவர் வந்து காது கொடுத்து கேட்க மாட்டார் அதை அவாய்ட் பண்ணிட்டு அவர் வழியில் போயிடுவார் அதுக்கெல்லாம் அசர்ற ஆள் எங்கள் தலைவரும் கிடையாது அவரை ஃபாலோ பண்ணுற நாங்களும் அதுக்கெல்லாம் அலறப்போவதும் கிடையாது. எவ்வளோ பெரிய ஆட்கள் என்ன சொன்னாலும் சரி டிஎம்கே எவ்வளோ முயற்சி பண்ணாலும் சரி அவங்களுக்கு இன்னும் பயிற்சி தான் தேவை எங்கள் தளபதியை வந்து கடுப்பேற்றத்துக்கு அவங்களுக்கு இன்னும் பயிற்சி தான் தேவை அவங்களுடைய முயற்சி எதுவுமே பலிக்காது. சீமானு சாட்டை பண்ணுற சேட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு என்ன சொல்கிறது பானையில் ஒரு ஓட்டை வந்தால் தண்ணி எப்படி சல்லுன்னு போயிடும் அது மாதிரி தான் வேஸ்ட்டாக தான் போகும். ஏன்னா அவங்க யாரை விமர்சனம் பண்ணல இன்றைக்கி வந்து ரஜினிக்காக அவ்வளோ ஃபேவராக பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு காலத்தில் வந்து வெற்றிடம் இருக்குன்னு ரஜினி சொன்னப்போ என்ன சொன்னாங்க சுடுகாட்டில் கூட தான் வெற்றிடம் இருக்குன்னு ஒரு சீமான் ரொம்ப குறைவாக பேசினார். அப்போல்லாம் ரஜினியை வந்து வாய் இப்படி மூடிக்கிட்டு கம்முன்னு தான் போனார். ஸோ துரைமுருகன் ஐயாலாம் சொல்லும் போது என்ன சொன்னார் வயசானா பல்லு போனவன் முடி கொட்டினவங்களாம் இன்றைக்கி நடிக்கிறான் அப்படி இருக்கும்போது எங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அந்த மாதிரி எல்லாருமே கலாச்சாரம் ஏன் தொல் திருமலன் ஐயா முதற்கொண்டு எல்லாருமே அவரை பேசாத பேச்சு இல்லை அரசியல் அப்போது ஆனால் அதெல்லாம் அவரால் காது கொடுத்து கேட்க முடியாமல் தாங்க முடியாமல் மென்டல் ப்ரெஷர் ஆகி அவருக்காக இத்தனை வருஷம் போராடின அவங்க ரசிகர்களாக கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவ்வளோத்தையும் விட்டுட்டு அவர் அரசியல் விட்டு விலகி போய் அவங்க எல்லாருக்கும் அவர் ஏமாற்ற தந்தார். ஆனால் எங்கள் தளபதி அப்படி கிடையாது அவருக்குள்ள குடும்பத்துக்குள்ளேயும் வந்து அவ்வளோ ப்ரெஷர் கொடுத்தோம் அவர் எங்களுக்காகவும் எங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் இன்றைக்கி அவ்வளோ ஸ்டடியாக
சிறுபான்மையாக நிற்கிறாரு. கண்டிப்பாக அதுக்காகவே தமிழக மக்கள் வந்து அவருக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைப்பாங்க. சிறுபான்மையர் வாக்கால் தான் இத்தனை நாளாக வந்து திமுக அரசும் அதிமுக அரசும் மாற்றி மாற்றி ஏமாற்றி அவங்க வாக்குகளை பெற்று தான் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இனிமேல் சிறுபான்மையருக்கான தலைவராக எங்கள் தளபதி இருப்பார். சிறுபான்மையர் ஓட்டை வாங்கி சிறுபான்மையரை வாக்க வைத்தே எங்கள் தலைவர் பெரும்பான்மையை காமிச்சு 2026 சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் அமர்வதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. வாட்டி பண்ணுறாரு. இது ரம்ஜான் இது நல்லா சிறப்பாக போயிடுச்சு. தளபதி வந்து ஒரு இது பண்ணார், பேசினார். அதுவும் நல்லா இதுவாக தான் பேசினார். அதேமாரி வந்து கூட்டணி சொன்னீங்க, கூட்டணி யாரும் நம்ம தளபதி யாருக்கையும் போக மாட்டார். அதாவது விக்ரவாண்டி மாநாட்டிலே சொல்லிட்டாரு, நான் வந்து டிஎம்கே நான் இது பண்ணுறேன், பிஜேபி இது பண்ணுறேன்னாரு. தளபதி வந்து என்றைக்குமே எந்த கட்சிக்கும் போக மாட்டார். இவன் வந்து சுயேட்சை வந்து சுயேட்சை அடிப்பார் தளபதி என்றைக்குமே. பார்த்தீங்கன்னா நிறைய விமர்சனம்லாம் வருது, அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? சீமானு சாட்டையெல்லாம் தொடர்ச்சி விமர்சனம் வந்தால் தான் ப்ரோ கட்சி, அது இல்லைன்னா கட்சியே இருக்காது ப்ரோ. ரொம்ப தனிப்பட்ட முறையில் ரொம்ப தொடர்ச்சியாக வந்து விமர்சனம் பண்ணுறது, அது வந்து எங்கள் அண்ணன் சொல்லிட்டாரு, அந்த சோசியல் மீடியா இந்த ஆபாசம் அல்லு செல்லுக்கு அதெல்லாம் நம்ம அண்ணன் என்றைக்குமே பயப்பட மாட்டார். நம்மளும் இனிமேல் இது பண்ண மாட்டோம். நம்ம வந்து ஒன்று குத்திங்களா நீங்கள் நம்ம டபுளாக கொடுப்போம். நம்மளாம் என்றைக்குமே எல்லாருக்குமே எல்லாம் கிடைக்கும். அதனுடைய அதாவது ஏழ்மையிலேருந்து பணக்காரங்களுக்கு எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும், எல்லாருக்கும் என்ன சலுகையும் கிடைக்கணும். ஏழ்மையில்லா தமிழ்நாட்டை உருவாக்கணும், ஃபாரின் மாதிரி கொண்டு வரணும்னு அவருடைய மைண்ட் செட்டு. காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னா, நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி என் வயசு கிட்டத்தட்ட 49வது. நான் கொடுங்கையூர் முத்தமிழ் நகர் பெரம்பூர் தொகுதியிலேருந்து வரேன். நான் வந்து சூப்பர் ஸ்டாருடைய ஃபேன். இப்போ வரைக்கும் காலா வரைக்கும் அவர் ஷூட்டிங்கில் போய் நடிச்சிருக்கிறேன். அப்படின்ற இவர் மேலே எப்படி ஒரு அஃபெக்ஷன் ஆச்சுன்னு சொன்னீங்கன்னா, மனுஷன் வந்து ரஜினி ஃபேன்ஸுக்கும் விஜய் ஃபேன்ஸுக்கும் பெரிய சார் அதெல்லாம் ஒரு ட்ரோல் பண்ணுறாங்க சார். இதெல்லாம் ஒருத்தருக்கு சார் ஒரு மேடையில் பேசிகிட்டு இருக்கும்போது திமுக ப்ரெஷரில் ரஜினிகாந்த் பின் வாங்கிட்டாருன்னு சொன்னார். அது மேடை பேசி வரும்போது நேற்று முந்தா ஒரு பெரம்பூர் தொகுதியில் கூட கொளத்தூர் தொகுதியில் அவர் சாரி கேட்டார். அது முடிஞ்சு போச்சு. அது அவர் அறிக்கை விட்டார், பகிரங்கமாக மன்னிப்பும் கேட்டார். ஆனால் எல்லாரும் வந்து இப்போ திடீர்னு ரஜினி ஃபேனாக மாதிரி எல்லாரும் வந்து டிவிக்கு போட்டு அடிக்காங்க. இப்போ சீமான்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சுடுகாட்டில் கூட தான் வந்து வெற்றியில் இருக்குன்னாரு. இப்போ வந்து ரஜினிக்கு ஆதரவாக பேசுகிறாரு. இதெல்லாம் எப்படி நான் பார்க்குறேன் சார்? காலத்துக்கு சூழ்நிலை மாதிரி பேசுவாங்க சார். பெரியார் முன்னிறுத்தி கட்சியை தொடங்கினார், இப்போ பெரியார் எதிர்க்கிறாரு. எல்லாரும் அப்படி தான். இப்போ தேமுதிக வந்து மக்களுடன் தான் கூட்டணினாங்க. இப்போ கூட்டணி அவங்க சொந்தக்காரங்களுக்கும் மச்சானுக்கும் பையனுக்கும் ஒரு சீட்டு 2 சீட்டு கிடைச்சா போதும், மக்கள் எப்படின்னா போட்டோம், நம்மளுடைய செல்வாக்காக வாழ்ந்துடணும், மக்கள் மத்தியில் சைரனில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்திங்களா? இவர் அப்படி கிடையாது சார். இவர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு படத்தை வந்து 3 மாதத்தில் எடுத்து முடிச்சிடலாம். ஒரு படத்தில் நடிக்கும் போது கேட்டிங்கன்னா 250 கோடி சார். அவர் நினச்சா 1000 கோடி சம்பாதிக்கலாம் ஒரு வருஷத்துக்கு. 3 படம் மேக்ஸிமம் எடுக்கலாம். 1000 கோடி இல்லாமல் விளம்பரம் எவ்வளோ வேணால் நடிக்கலாம். 1000 கோடின்றது வியூஸ் பண்ணும் சார். ஒரு நாளைக்கு கணக்கு பார்த்தீங்கன்னா 3 கோடி ரூபாய். 3 கோடின்ட்டு கணக்கு பண்ணுங்க, வருஷத்துக்கு 365 நாள் தான். ஒரு வருஷத்துக்கு 1000 கோடி சம்பாதிக்கலாம். ஒரு நாளைக்கு 3 கோடி ரூபா தூக்கி போட்டு வர்றாரு. இன்றைக்கி 1000-500 ஓடிட்டுருக்கோம். 3 கோடி ரூபா தூக்கி போட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும், ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு மனுஷன் வர்றாரு. இவருக்காக நம்ம ஏதாவது செய்யலாமே, நம்மளால் என்ன பண்ண முடியும் சார்? ஒரே ஒரு ஓட்டு தான் சார். அதை கூட ஜனநாயக கடமையை இவருக்கு போடலான்னு சொல்லிட்டு தான் இவருக்காக இப்போது நம்ம ஃபேமிலியே ஃபேன் ஆகிட்டோம். ஒரு வாரமாக வந்து பாஜக வந்து அப்படி இல்லை சார். பாஜகவும் இதுக்கு முன்னாடி ஒரு வாரம் முன்னாடி நீங்கள் பிஜேபி சொல்கிறீங்க. இதுக்கு முன்னாடி ராகுல் காந்தியோட கூட்டணி வைக்க போகிறாரு, ராகுல் காந்தியோட பேச்சு நடக்குது. இவர் தான் சொன்னார், என்னை நாடி வரவங்களுக்கு கூட்டணி ஓகே வந்தால் பண்ணிக்கலாம் சார். இவங்க ஒரு பக்கம் காங்கிரஸ் கூட்டணியோட சேர போகிறாரு, ராகுலோட பேச்சு நடந்துட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் போய் இப்போ அமித்ஷா கூட பேசி பிஜேபியோட சேர போகிறாருட்டாங்க. அவர் போனது கரூர் விஷயமாக சிபிஐ கூப்பிட்டாங்க, அதுக்காக போனார். அதை வச்சு எப்படியாவது தமிழ்நாட்டில் தெரியும் பிஜேபி வராதுன்னு. பிஜேபி கூட அலையன்ஸ் வச்சாங்கன்னு சொன்னால் இவருக்கு ஓட்டு சதவீதம் இறங்கும்னு சொல்லிட்டு அது ஒரு எல்லாம் அரசியல் சார், சூழ்ச்சிக்காக பேசுகிறது. அதுக்காக வந்து இவர் யாரோட கூட்டணி சேரல, ஓப்பனாக இன்றைக்கி தலைவர் சொல்லிட்டார் தளபதி. என்ன விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, நாட்டில் வந்து மதசார்பற்ற கட்சி தான் முக்கியம். இப்போது இவங்க வந்து பிஜேபி வந்து இந்துத்துவ கொள்கையை முன்னிறுத்துறாங்க. கம்பேர் டு காங்கிரஸ் பெட்டர் கம்பேர் டு பிஜேபி. இவங்க வந்து நம்ம டிவிக்கு வந்து பார்த்திங்கன்னா சமூக நீதி கொள்கை, செக்குலர் சோசியல் ஜஸ்டிஸ், இவங்க வந்து இந்துத்துவ கொள்கையை ஃபாலோ பண்ணுறதுனால ரெண்டுத்துக்கும் வேறுபாடுகள் நிறைய இருக்குது. மேட்சை எந்த விதத்துலையும் மேட்ச் ஆகாது. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் தளபதி வந்து அவங்களோட அலையன்ஸ் போகல. இன்றைக்கி நீங்களே சொல்லுங்கள், தமிழ்நாட்டில் எவ்வளோ சதவிகிதம் வந்து பிஜேபிக்கு ஓட் பேங்க் இருக்குது.
ஒரு காலத்தில் வந்து சும்மா இருந்தவரை கூட்டின்னு வந்து ராஜாக்காக ஓட்டு வாங்கினவங்க வந்து டிஎம்கே. அவங்ககிட்ட நீங்கள் கேட்கலாம் போய் இந்த கொஸ்டின் நம்மகிட்ட கேட்டு பிரயோஜனம் இல்லை. நாங்கள் வந்து மக்கள் பணிக்காக தான் வரோம். மக்களுக்காக என்ன பண்ணணும், மக்கள் செல்வாக்கு எங்களுக்கு இருக்குது, இளைஞர்கள் செல்வாக்கு, பெண்கள் செல்வாக்கு நிறைய இருக்கிறதுனால நாங்கள் உறுதியாக ஜெயிப்போன்ற ஒரு கான்ஃபிடென்ட் தான் தனியாக நிற்கிறோம். இது இந்த உறுதி வந்து எல்லாருக்கும் ஒரு பூஸ்டப் மாதிரி இறங்கி வேலை செய்வோம். கண்டிப்பாக 140 160 அடிப்போன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது.